அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆணைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆணைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. கள்ளமெல்லாம் உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, கள்ளமெல்லாம் உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே. மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆணைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. சந்தனம் மணக்குது, கற்பூரம் தொளிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் தொளிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது.
காக்கும் கரங்களே காளியம்மா உன்னை கைகுபித்து வணங்குகின்றோம் காளியம்மா. காக்கும் கரங்களே காளியம்மா. சுப்பிரமணி மளிகை கடை அன்பு அண்ணாவர்கள் எங்களது இசைக்கலைகளை பாராட்டி அன்பளிப்பு ரூபாய் 201 அன்பளிப்பு அன்பு அண்ணா அவர்கள் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வரட்டேன் 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 வரட்டேன்.
கற்கே கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடமை தாய்மார்களுக்கும் அந்த அவரை எழுப்பி வீட்டில் போய் படுக்க சொல்லுங்க. வந்து வராமையா இங்க தூங்கி எந்திரிச்சிட்டு காலை நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புன்னு வந்தாச்சுனே காலை இங்கிட்டு நீட்டி அங்கிட்டு படுத்துட்டு காலையில போய் சாணார் வெட்டியில டீ கடையில எண்ணெய் குறை பேசுறது எப்படி சொல்லுவாரு? முழிச்சிருந்து பார்த்தவங்க பேச மாட்டாங்க. சரி. இவர் விடிய விடிய தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில போய் டீ கடையில 50 பைசா கடனை சொல்லிட்டு ஏப்பா கோணப்பட்டி நாடகத்துக்கு போன நாடகம் எப்படி இருந்துச்சு? ஆஹா சத்துவேலு ஒரு வாரத்துல நாடகம் அமைச்சாலும் சூப்பரா அமைச்சு விட்டாயா. சூப்பரியா நாடகம்லாம் சூப்பரியா. உக்கால் பப்புன்ல இருந்து ராஜபாட்டு வரைக்கும் சூப்பர் நாடகம். நாடகம்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு. சரி. ஆனா நான் தான் படுத்து தூங்கிட்டேன். இவர் தூங்குன எப்படி நடந்தது இவருக்கு தெரியுமா? தூங்குனதோட சும்மா இருக்க மாட்டாரு. இந்த அந்த கோமாளியை போட்டுந்தா தர்ருண்டு பொளந்துருச்சு. இந்த டான்ஸ போட்டுந்தா உள்பாவடைய புர்ருண்டு இந்த அவரை போட்டுந்தா அப்படி பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு தூங்கிட்டு எங்களை குறை பேசக்கூடாது. சித்தப்பா ஒன்னே வச்சுதான்ப்பா நாடகமே இருக்கு. ஆமா எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் ஏண்டா விவசாயி இல்லாட்ட உலகமே கிடையாது. இந்திய நாட்டின் முதுகெலும்பே விவசாயி. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு போச்சுன்னா பொண்ணுமணி உட்கார முடியாது, நடக்க முடியாது, வெளிக்கு கூட போக முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்தியாவுக்கு பார்த்து இன்னைக்கு அத்தனை நாடுகளும் பயப்படுதுன்னா காரணம் விவசாயி தான். நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாதான் நாங்க போய் வீட்டுல காலையில சோத்துல கைய வைக்க முடியும். சோத்துல அப்படி சோறு இல்லைன்னு வைங்க குழம்பு சட்டியில விட வேண்டியது. ஆகையினாலே மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் விண்ணகத்தை தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்டிசத்து கீதம் பாடிட்டு வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தை சீரு சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது கோணப்பட்டி காளியம்மன் கோவில் பக்த கோடி பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு நன்கொடை அளித்த அத்தனை வசூல்தாரர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நாடகத்திற்கு அனுமதி அளித்த அனுமதி தானே முக்கியம். ஆமா அனுமதி அளித்தது யாரு? காவல்துறை ஐயா. இந்த நமது கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், நமது காளியம்மன் கோவில் பக்தோடி பெருமக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடகத்திற்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல் பணியில் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்புள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் அண்ணே அரங்கச்சட்ட அண்ணே கொஞ்சம் உட்காருங்க, பின்னாடி வரைக்கும்ல சேர கூட போட்டுக்கங்க. என்ன பார்த்தா ராசாக்கா இந்த நாடகத்திற்கு ஒளிபெருக்கி பிடித்தான் மேலங்கட்டையிலே தெரிஞ்சு போயிடும். இந்த மைக் செட் இப்படி எப்படி இருக்கும்? அபிநயமா அபிநயா அருமையான மைவுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அபிநயா இசையகம் ஒளிபெருக்கும் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற அண்ணன் நீ கொஞ்சம் சிறியவன் அவர் தானே ஓனரு. மைக் செட்ல உட்காந்துக்கிட்டு சில ஊர்கள்ல போறோம் வப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி எப்படி ஸ்ரீதேவி அபிநயா ஒளிபெருக்கும் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கு இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அங்கே இடம் இல்லைன்னு சொல்றாங்க. வாங்கோலி இறதுன்றது மாதிரி இந்த நாடகத்திற்கு அன்னை மீனாட்சி உருவத்தில் காளியம்மன் உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற எனதருமை அன்பு தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு ஊடகம் மூலமாக எங்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று வெளிநாடுகளில் உள்ள இன்னைக்கு நம்மளை எல்லாம் விட்டு வெளிநாட்டுல வாழ்றாங்கடா 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இந்த நாடகத்தை பார்த்துட்டு தான் சிரிப்பாக்கும். அவங்களுக்கு இதான் பொழுதுபோக்கு. கவலை எல்லாம் மறந்து இந்த ஊடகம் மூலமா தான் எங்களை எல்லாம் வெளிப்படுத்திருக்காங்க. நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மேடை நாடகம் எனது அன்பு தம்பி மாசானம் ஊடகத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான ஒரு சிறந்த முறையில் கலையரங்கம் சொல்லவே வேண்டியது. சில ஊர்கள்லாம் ஆட்டுக்கொட்டை மாதிரி போட்டுருவாங்க, நடிகர்கள் அதுக்குள்ளதான் கிடக்கணும். கலையரங்கம் அமைத்த அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த கலையை மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல ஒரு நாடக சிறப்பா இருக்கிறதா யார் காரணம்? யாரு? உங்களை வச்சுட்டாங்க. நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இந்த நாடகம் போடுறது எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா மரத்துக்கு மரம் விட்டு கொடுக்குது, மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுக்க மனப்பாங்க. அப்படி இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால சொல்றேன், அப்ப நாடகம் பார்க்க வர எப்படி வரணும்? ஆமா ஆமா நாடகம் பார்க்க வர தண்ணியை போட்டு வர்றதா? நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. அப்ப நாடகம் பார்க்க வர எப்படி வரணும்? அப்படி காளியம்மனை கும்பிட்டு ஊதி எடுத்து பூசி சிரிச்ச முகத்தோட அப்படி பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கணும். பொண்டாட்டியை வேற பொண்டாட்டியை ஏத்திட்டு போனா வேக தடையில விழுந்து பொண்டாட்டியை கூப்பிட்டு எப்படி கேட்கணும்? ஏமா நம்ம கோலப்பட்டில் நாடகமா? என்ன நாடகம்? சத்தியவேல் அமைப்பாம்ல, வள்ளி திருமணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்க, யாரு ஆல்ரவுண்ட், என்னடா மாவுண்ண மாட்டேன், யாரு கஞ்சா கிடைக்கல உள்ள தள்ளிடுவாங்களோ? கிடைக்கலையா? எப்படினாலும் யாரு
சிஞ்சா சிஞ்சா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்கு. ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே. எப்படி என்ன பார்த்தா தாய்மார்கள்லாம் என்னமோ பொருள் காட்சி பார்க்க போறது மாதிரி. எப்படி ஒரு கையில பாய் முக்காட்டை எடுக்கிறியா வகுத்தால ஓட வைக்கவா? அப்படி சொல்லாதீங்க. முக்காடு ஓடக்கூடாது. ஒரு கையில தலகாணி தண்ணி பாட்டில தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றது. நாக்குட்டி என்னைக்கு வெளியூர் நாடகம் பார்த்து நம்ம நாடகம் பார்க்க வருது. இந்த மாவுண்ட மண்டைய வெளிக்கிருந்தா திங்கிறதுக்கு திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு தலை அடிச்சுட்டு கொண்டாட்டிட்ட கேட்கறது. ஏண்டி அங்கம்மா சொல்லி சங்கம்மா எனக்கு ரொம்ப நம்ம கோணப்பட்டியில நாடகமா நடக்குது. அப்படி கொஞ்ச நேரத்துல அப்படி போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸுக்கார பிள்ளை சூப்பர் பிள்ளை திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து குட்டி வந்திருக்கு. ஷானார் வீட்டில் நின்றுச்சு. எங்க வேனை பார்த்துட்டு மில்லு வண்டிட்டு விட்டுட்டா சண்டாளி. அப்புறம் திருப்பி போய் ஏத்திட்டு வர்றேன் பாருங்க. சிவகாமி அபிநயா மாதிரி சிவகாமி எப்படி மக்கா மொழு மொழுன்னு நல்ல துப்பாக்கியை தொடச்சு வைடா. இந்த சிவகாமி வர தொட்டிக்க இளவட்டங்களுக்கு கை எப்படி நிக்க டெம்பர் கொடுத்து இப்படி நிக்க. இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா இந்த கை ரெண்டு கொஞ்சம் ஏன் அதுக்குள்ள போகுது கையி அங்கதான் வெது வெதுன்னு. ஆமா சூடு கிளம்படாத வீட்டு டிபார்ட்மெண்ட் நீ வேண்டாம் வச்சு பாரு. இந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுக்கிட்டு முடியாது. இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு என்ன பார்த்தா தாய்மார்களுக்கெல்லாம் 1:30 மணிக்கு மேல பாலா இந்த படியில உள்ள பிள்ளை மெது மெதுன்னு தலகாணி மாதிரியே தெரியும். புள்ள தலகாணி தெரியுமா? ஆமா அரை தூக்கத்துல அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. சில ஊர்கள்ல பப்புன்கார மேடைக்கு வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. அப்புறம் எப்படி அவங்க வீட்டுல 50 பவனை களவாட்டு போனவனை பார்த்த மாதிரி எதிரிய பார்த்த மாதிரி எங்க முறைச்சுக்கிட்டு முகர கொஞ்சம் தெளிவு இருக்கா தெளிஞ்சிருச்சு. நீல ஆக்கிறது இல்ல இப்படி முறைச்சு பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்க. சில ஊர்கள்ல நாடார சொன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கு. அப்படி கிடையாது. 5 நாள் எத்தனை நாள் ஆச்சு? 6 நாள் ஆச்சு. இந்த 6 நாள்ல இந்த காளியம்மன் புண்ணியத்துல இந்த நடிகர்கள் கிடைச்சிருந்தா காரணம் ரொம்ப பெருமை. கோணப்பட்டி கிராம பொதுமக்கள் குடிச்சு அருமையான நடிகர்கள் வந்திருக்கான். ஆமா இப்படி தண்ணி நம்ம ஊர்ல யாரும் தண்ணியை போட்டு வர மாட்டாங்க. இல்ல 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 அருமையான கிராமம். அப்படியே வந்தாலும் அபிநயா மைக் செட் ஆபரேட்டர் மட்டும் வருவார். எதுக்கு உள்ள வராரு? இந்த சிவகாமியை பார்க்க. ஆமா இந்த பருப்பு போடுற மாதிரியே வந்து வந்தவங்க அந்த புள்ள ஆர்வ கோளாறுல அப்பதான் தோற என்னத்த சரி ஆமா நீ என்ன ரொம்ப என்ன ரொம்ப கொடையுது. 1 ஏக்கர் 40 சென்ட். இந்த பிள்ளை நினைச்ச உடனே குஷி பொறுக்காது. வருஷ நல்லா செஞ்சுட்டா கோணப்பட்டியில ஒன்னேதாமா போடும். எதுல நல்ல வேலை. இப்படி கேட்டுட்டு கம்பி சில பேர் வருவாங்க. வரணும்ல ஆம்பளையாலாம் நாடகத்தை பார்ப்பாங்க. சரி என்ன பார்த்தா அன்பு தாய்மார்கள் எல்லாம் இப்ப சிரிச்ச முகமா இருப்பாங்க. அப்புறம் அடாடா 2 மணிக்கு மேல ஒவ்வொரு வாயிலையும் 5 ஒம்பளையா சேர்ந்து எதுக்கு ஊர்காட்டு பொறணிய பூரா இங்கேயே அரிக்கிறது. என்ன நல்லா இருந்துச்சு ஏன் குறைக்கிறே புது பொண்டாட்டியை நோண்டினது மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்காதா? ஆமா ஓடி போயிரு வாட்டுக்க. அப்படியே சேர போட்டு உட்காருனே அவர்கிட்டே விட்டுருனே பங்காளிட்ட நோண்டுனே. ஆமா இந்த பெண்களை எதுக்கு சொல்ல வரேன்டா? எதுக்கு இந்த நாடகமும் 100 நாள் வேலை மாதிரி தான் அதுகளுக்கு நடக்குது. என்ன சொல்றீங்க? உலகத்திலேயே கஷ்டமான வேலை 100 நாள் வேலை தாங்க. உண்மையிலேயே சொல்றேன். அவ்வளவு கஷ்டமா? ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா கோச்சுக்கிறாதே. இந்த 100 நாள் வேலைங்கிறது என்ன தெரியுமா? நம்ம கம்மாய நல்லா தோண்டுனா நம்ம ஆடு மாடு தண்ணி குடிக்கும். ரோட்டு ஓரத்துல மரக்கண்டுகள் வளர்ந்தா மழை நல்லா பெய்யும். இதுக்கு தான் நம்ம 100 நாள் வேலை. இப்ப பார்க்க போற பொண்ணு ஆணு அடே அப்பா எப்படி பார்க்க போற வேலை பார்க்க போற பெண்கள் வந்து பழைய சேலையை தானே உடுத்திட்டு போகணும். வேலைக்கு அப்படிதான் போகணும். வேலைக்கு தானே போகணும். 300 ரூபாய் சம்பளம். இப்ப போற பெண்கள் 380. இப்ப 380 இப்ப போற பெண்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போன மாதிரி பூனம் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ சிந்தால் பவுடர் சிச்சுக்கா. வேலை பார்க்க போற மூதவிக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்க. எதுக்குன்னு கேட்டேன். தூக்கு சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை எப்படி வேலை எப்படி மக்காளி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது 3 எப்படி 380 ரூபாய் செத்து போச்சு. ஆஹா இதுல ஊராட்சி ஆம்பளை ஊரா என்ன 3 கட்டு சீட்டு கட்ட வாங்கிட்டு போய் நாக் அவுட் விளையாடுற. நாக் அவுட் அங்க ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளார்க்கு போன் பண்ணுவார். எப்படி ஹலோ யார் பேசுறது? சார் கிளர்க்கு பேசுறேன். கோணப்பட்டி கிளர்க்கா? ஆமா சார். நான் அவசரமா நத்த வந்துட்டேயா. வேலை எப்படி நடக்குது? சார் நல்லா போயிட்டு இருக்கு. எத்தனை அடி தோண்டி இருக்கீங்க? ஒரு 37 அடி தோண்டிட்டு இருக்கோம். மயத்தை புடுங்கிட்டேன்னு இங்கதான் புரணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப வேலை எப்படி நடக்கும்? அது மாதிரி இந்த நாடகம் இருந்துடக்கூடாது. ஒரு நாடகத்தினுடைய முதுகெலும்பே நீங்க தான்.
நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். நீங்க அமைதியா இருந்தாத்தான் எங்களுடைய முழு திறமைகளையும் உங்கள் முன் காமிக்க முடியும். நீங்க போயிட்டீங்க படுத்து எந்திரிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு மீட்டர் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்பவே 15,000 முழுங்கிட்டோம். உள்ள ஒரு 25,000 ரூபாய் உள்ள கிடக்கு. அதை வெளியில தள்ளி வேலை வாங்குறது உங்களை வச்சுட்டேன். அப்ப நாடகம் பார்க்க வர்றவங்க அப்படி ஆர்வத்தோட வந்தாத்தான் நாங்க முழு திறமையில காமிக்க முடியும். என்ற கால கம்ப்யூட்டர் காலம். ஆமாமா 2026 இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகம். உட்கார்ந்த இடத்துல செல்லுல இன்னைக்கு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இத பாக்குறேன். எங்க வேணாலும் செல்லு, பஸ்ல ஏறினா செல்லு, வெளிக்கு போகையில செல்லு. என்ன சொல்றிய? நேத்து ஒரு எங்க ஊர்ல ஒரு பெருசு வெளிக்கு போயிருக்காரு. போகும்போது பக்கத்துல ஒருத்தன், அவனு இளவட்ட பையன். சரி, இவர் போய் டவுசர் அப்படி கலட்ட, இவன் ஹலோ பக்கத்துல இவனு வெளிய இருந்திருக்கான். அவன் லவ்வருக்கு பேசிக்கிட்டு, இவருக்கு பாவம் வெளிக்கு வந்தது பாதியோட நின்றுச்சு. என்னடா கருவக்காட்டுல பண்ணி வந்துருச்சு இருக்க, மொச்சு மொச்சு மொச்சுங்க பண்ணி வருதாடா அப்படின்னு சொல்லி. ஏன்டா வெளிக்கு இருக்கீங்களா செல்லுல பேசணும்? எந்த விஷயத்தை சங்கத்துல இன்னைக்கு பாக்குறியா? கக்குதுல பேச, பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் முத்தம் கொடுக்குறேன். ஊர்ல உள்ள பெண்டாட்டிக்கு ஹலோ டார்லிங், ஹலோ இங்க போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மீன் குழம்பு வச்சடி, ஞாயிற்றுக்கிழமை சேரல, நாளைக்கு ரசம் வை, இங்க மீன் போய்கிட்டு இருக்கு. சாப்பாட்டு விஷயத்தை கக்கூஸ்ல பேசுற அளவுக்கு இன்னைக்கு இன்டர்நெட் பெருத்துருச்சு. அப்படி ஆயி போச்சு உலகம். எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட்டை செல்லுல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை கோலப்பட்டியில உட்கார்ந்து செல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன நடக்குது? இன்ஸ்டாகிராம், ப்ரொஃபைல்ஸ், கேலரி, வீடியோ கால், லூப் டிப்பு, யூடியூப் வீடியோ கால். இந்த வீடியோ கால் எதுக்குங்க கொடுத்துருக்கேன்? நன்மைக்கு தானே. இந்த நன்மையை யாரு நம்ம இளைஞர்கள் பயன்படுத்துறாங்களே? பைக்கில போகையில பேசுறாயா? எப்படி? நேத்து பாக்குறேன், பாலத்துல ஏறையில 250ல ஓரேன், பூ வச்ச பிள்ளை உடனே வீடியோ கால்ல வந்துருச்சு. ஹலோ டார்லிங், ஹலோ நல்லா இருக்கேடா, எப்ப தாண்டா லீவுக்கு வந்திருக்கேன், ஏன் கருத்து போயிருக்கு முகம்லாம், மஞ்சள் தேய்ச்சி குளிப்பா. சரி சரி மாமா வர ஒரு வாரம் ஆகும், கொடுக்கவா கொடுத்துட்டேன். அரப்பாடி லாரியில போய் கொடுத்துட்டேன். பாலத்துல 108ல தூக்கிட்டு போறாங்க. என்ன நடக்குது உலகத்துல? இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்திருந்தா இந்த வள்ளியம்மன் நாடகம் நடந்திருக்காது. முருகன்ட்ட ஒரு செல் இருந்திருக்கும், வள்ளியம்மாட்ட ஒரு செல் இருந்திருக்கும். முருகன் வள்ளியம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணுவாரு. அப்படி வேலோட இவர் பார்ப்பாரு, அவங்க அப்படி முகத்தோட வள்ளியம்மா பார்ப்பாங்க. 2 பேரும் உமா கொடுத்துட்டு வள்ளியை தள்ளிட்டு போயிருப்பாரு. நாங்கெல்லாம் சாணார் வெட்டி ரோட்ல உவான்னு தெரிய வேண்டியது. அப்ப இப்படி இருக்கிற உலகத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கடா. காரணம், உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவத்திரு டி.டி. சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலைதான். இன்றும் அழியாது, என்றும் அழியாது, என்றென்றைக்கும் அழியாதுன்னு சொல்லிக்கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு உள்ள வித்தியாசத்தை ஒரு கவிதை எப்படி சொல்றாங்க? வித்தியாசம் எப்படி தெரியுமா? இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு கால்வாயில் தேடி போய் கலப்பையை தூக்குறது அந்த காலம். காலையில எந்திரிச்சு காப்பி குடிச்சு முடி கலப்பையை தூக்குவது அந்த காலம். காலையில எந்திரிச்சு கேளுங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். மண்ட மேல மண்ட மேல மண்ட மேல மண்ட மேல மண்ட அடி மண்ட மேல கொண்டு வந்து கொண்ட நேர பூ அடி வைக்க போனதெல்லாம் அந்த காலம். கொண்டு வந்து பூ வச்சு அடி வைக்க போற அந்த காலம். இப்போ ஒட்டு முடி வச்சுக்கிட்டு ரத்த ஜட ஓட்டுக்கிட்டு ஓடுது பாருங்க பாக்க இந்த காலம். இந்த காலம் நாட்டில் புதுமை வளர்ந்த காலம். அனுபரிக்கு பெண்களா இந்த சப்பா அச்சடிச்ச காகிதத்தை கட்டு கட்டா பாரப்ப
தண்ணி குடம் இடுப்புல தண்ணி குடம் வச்சுட்டு வந்ததுனால நம்ம கோணப்பட்டியில அத்தனை கிராமத்துல என்ன நடக்குது தெரியுமா? ஆமா இப்ப என்ன நல்ல வீக்கிரம் சொல்லுங்க. ஒவ்வொரு உழைப்பு இருந்ததுனால ஆமா ஒவ்வொரு பெண்களும் 10 குழந்தை பெற்றாலும் சுகப்பிரசவம். அப்ப நீங்க என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தீங்களோ நத்தம் தூக்கிட்டு போனோம்னா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளியா எதுக்கு எனக்கு டாக்டர் அருவாலோட தள்ளிட்டு பெட்ல படுக்க போட்டு டாக்டர் அருவாலோட நிப்பாரு. ஆமா உடனே ஆபரேஷன் நடக்குமா? ஒரு வாரம் தங்க வச்சு ஆஸ்பத்திரியில அட்மிஷன் ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய் கட்டி அந்த ஒரு பிள்ளைய புருட்டுண்டு அறுத்து அந்த பிள்ளை வந்து உட்காந்துக்க பாருங்க மாவு விட மாட்டேன். அன்னைக்கு 3 கிலோ 3.5 கிலோ உழைச்ச பெண்கள் எப்படி இருந்தாங்க திடகாத்திரமா? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படி காளியம்மன் கோயில கும்பிட்டு ஊதி எடுத்து பூசி சுப்பிரபாதம் கேட்டு வீட்டுல அப்படி மாட்டு சாணத்தை தெளிச்சு கோலம் போட்டு அந்த நம்ம வீட்டுக்காரி 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போவாரு. ஆமா அந்த விறகு அடுப்புல சாப்பாட்டை வச்சு 8 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் முடிச்சு 8 மணிக்கு சாப்பாடு அப்படி உணவு அப்படி அப்ப குழம்பு எப்படி வைக்கீங்க? அடாடாடா பொடியா ஓடுங்க. வீட்டுக்கு முன்னாடி அம்மி குழவி. ஆமா ஆட்டூர்ல அம்மி கல்லு நம்மால வித்துட்டா தண்ணி அடிக்க காசு இல்லாம ஆட்டூர்ல அம்மி குழவி வித்துட்டாங்க. அந்த ஆட்டு அம்மி குழவில எப்படி குழம்பு மீன் குழம்பு வச்சா அடாடாடா அப்பதான் அரைக்குமியா? அப்பா பத்த பாட்டி அந்த சாக்கெட் போடாது. அப்ப கிடையாதுல மீன் குழம்புக்கு மசாலா அரைக்கல. எப்படி நான் கண்ணால பாத்துட்டேன். சாக்கெட் வேற இல்லையா? இல்ல இல்ல குழவிய பிடிச்சு எப்படி அரைக்க? இந்த குழவி ஓட ஓட இந்த ரெண்டு குழவி அப்ப ரோட்ல பெரியவங்க அப்பெல்லாம் சூது மாதிரி கிடையாதுல காம பார்வையே இல்ல. கிடையாதுல பெருசு கட்ட காம பார்வையே இல்லங்க. எப்படி இருந்தா தெரியுமா? 6 வயசு எடுத்து மொட்டை குண்டியா தெரியுமா நம்மலாம்? இன்னைக்கு பிறந்த உடனே பேண்ட் சட்டை. 10 வயசுக்கு இந்த அம்மாட்ட பால் குடிப்பான். 10 வயசுக்கு தாய்ப்பால். உலகத்திலே கலப்படம் இல்லாத பால் தாய்ப்பால்ங்க. இப்ப அந்த தாய்ப்பால்லயே சுகர் இருக்குங்க. அப்ப உலகம் எப்படி போயிருக்கு? இந்த தாய் அம்மி குழவி அடிச்சு அரைச்ச அந்த குழம்பு எப்படி மணக்கு தெரியுமா? அடாடா போனா அத்தனை வீட்லயும் மணக்கு. இன்னார் வீட்ல மீன் குழம்பு பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஊதிய ஊதாத சகுன ஊதி இலவு வீட்ல ஊதுறது. அது மட்டுமானே முடி எப்படி இருக்கு தெரியுமா? ஆஹா ஒவ்வொரு பெரிய பொம்பளை இருக்கு இங்க தொங்கும். அம்மா இண்டிக்கு தொங்கும் 16 அடி கூந்தல். கம்மா கரம்ப சீயக்காத்தை போட்ட தேய்ச்ச முடி எப்படி இங்க தொங்குச்சு? இன்னைக்கு முடிய பாருங்களேன். எங்க கக்கூசு குட்டுற விளக்க மாதிரி எப்படி சிறப்புறாங்க. ஆமா நாய் வாழ்வா இது அந்த விழுந்துருக்கு நாய் போடி. இதுல சன்சில்க் ஷாம்பு கிளினிக்ல ஷாம்பு அடடா பலச என்னைக்கு மறந்தமோ அன்னைக்கே நம்ம ரொம்ப சுருங்கிட்டோம்யா. ஒவ்வொரு வீட்லயும் சாப்பாடு கேப்பக்கூழு கம்மங்கூழு. இந்த கம்மங்கூழை குடிச்சிட்டு நம்மால தூங்க மாட்டா பெருசுங்க. எப்படி அப்பா கெட்டுனது ஒரு கொண்டாட்டி இந்த வார குடிக்கிறத பாரு. கள்ள கொண்டாட்டி 3 கொண்டாட்டி. ஒவ்வொரு 16 பிள்ளை 18 பிள்ளை. அப்பே நுண்ண வேலை மொச்சப்பை மாதிரி பிதுக்கு எடுத்து அடாடாடா காட்டுலயும் உழவு வீட்லயும் உழவு. என்ன சொல்றீங்க? தென்னந்தோப்பு தண்ணியை பாய்ச்சிட்டு விட்டு தூங்குவானா 9:30 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டே பிள்ளைய தூங்கிடுச்சா எதுக்கு செகண்ட் சொல்ற இன்னும் தூங்கல இன்னும் மூத்த பிள்ளை தூங்கல. சரி சரி வா வா எதுக்கு வர சொல்ற? நான் இப்பதான் களை எடுத்துட்டு வந்தேன். நடு நட்டு அசதியா இருக்கு. அது வரைக்கும் முடிச்சுக்கிட்டே இருப்பேன். 11 மணி ஆயிரும். சுக்கு தண்ணியை போட்டு அடுத்த சோக்கு ரெடி ஆனா பாருங்க. சுக்கு தண்ணியை போட்டுட்டு வந்து குடிச்சிட்டு அந்த பொம்பளை பாவம் அசதியில போகும். சரி நகத்தை வச்சு நோண்டிக்கிட்டே அட சனியை பிடிச்ச நாய் சண்டை பண்ணி நாளைக்கு பாத்துக்குறோம். புள்ள முடிஞ்சிரு கிடக்கு. புள்ள முடிஞ்சு இதுல எப்படி இருந்தாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு சாணார் வெட்டி ரோட்டுக்கு வந்துருச்சியா? செம்பு 50 ரூபா. செம்பு 35 ரூபாய்க்கு விக்கிறேன். அந்த கூழ் பானையில வாங்க பட்டை எடுத்துப்பேன். அது ஏன் பட்டை அடிக்கிறாங்க? தெய்வீக கூழா. அடேங்கப்பா 5 நாள் கூழ் எனக்கு தான் தெரியும். நீங்களும் சேர்ந்திருக்கீங்க அதுல. எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு ரோட்டுக்கு வந்துருச்சு. நல்ல பொருள் பூரா ரோட்டுக்கு வந்துருச்சு. கெட்ட பொருள் பூரா கப்பி கட்டி போட்டு கண்ணாடி போட்டு அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு பெருசுகளும் ஒரு குடி மொச்சப்பயிர் தின்னுட்டு நம்ம கோணப்பட்டி மடத்துல குசுகுன ஆள் இருக்க முடியாது. எப்படி வீராக்க குண்டு நோட்டது மாதிரி இவனை குசுவா சொல்லு. சிக்கன் ரைஸ் தின்னுட்டு புசுக்குன்னு போயிருவேன். இப்படி இந்த காலம் ஒவ்வொரு பெருசுகளும் சூது வினயம் இல்லாம வந்தாங்க. காலையில 5 மணிக்கு ரோட்டு ஓரத்துல ஓடி வெளிக்கிறாங்க. ஒக்கா மக்கா ஊத்தாப்பம் ஜெய்ஸுக்கு பேலுவாங்க. ஓடி தாண்ட முடியாது. எதிர்த்து அளவட்ட ஓடி தாண்ட முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு நிமிஷம். சைனாக்காரன் திண்ட புழுவை நம்ம திண்டுக்கிட்டு இருக்கோம். வெள்ளைக்கோழி கறியை தயவு செய்து பெற்றோர்களே உங்க காலில் கும்பிட்டு விழுந்து சொல்றேன். இந்த வெள்ளைக்கோழி கறியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. 40 நாள் எண்ணெயை வச்சு அந்த கறியை போடுறேன். ஸ்லோ பாய்சன்.
மெதுவாக கொல்லக்கூடிய விஷத்தை தான் இன்னைக்கு தம்பியை திண்டுக்கிட்டு இருக்காங்க, புழுவை திண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விளக்குற ஆலாங்குச்சியும் வேளங்குச்சியும் இன்னைக்கு சைனாவில் 10 குச்சி 550 ரூபா. நமது சூரிய மாணிக்கம், பாலசுப்ரமணி மற்றும் பப்புனாக நடிக்கும் அடியின் சண்முகராஜாவை பாராட்டி பழனிசாமி கோனாப்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் இந்த கருத்துக்களை பாராட்டி ஒரு நாடக அமைப்பாளர்ல அன்பு ஐயா ரூபாய் 200 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். எங்களது அவருக்கு தெரியாத நடிகர் இல்லை, ஒவ்வொரு நடிகரையும் ஆமாம் ஒரு சிறந்த ஒரு அமைப்பாளர் அன்பு ஐயா அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை. அன்னைக்கு எப்படி இருந்தாங்க தெரியுமா? இப்படி மைக் செட்லாம் பார்க்க முடியாது அபிநயா. அன்னைக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? ஆமா இப்படி சுத்துறது ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு என்னாச்சு தெரியுமா? சிடி ஆயிடுச்சு. சிடி இப்ப என்ன கொண்டு வந்தா பென் டிரைவ் திரிக்கானு லைட்டா உள்ளதெல்லாம் வெளிக்கு தள்ளது மாதிரி 1000 பாட்டு தள்ளிடுது. உலகத்தை ரொம்ப சுருக்கிட்டாங்க. ப்ளூடூத். அப்ப ஒவ்வொரு உலகம் எப்படி இருக்கு? அந்த காலத்துல பெருசு எப்படி இருந்தாங்க? எப்படி காலையில எந்திரிச்சு தூக்குனது அந்த காலம். காலையில எந்திரிச்சு நல்ல கட்டப்பீடியை இழுத்துக்கிட்டு நல்ல கணேசு போயிலைய உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டு டாஸ்மார்க்ல போய் 145 ரூபாய் சர கடிச்சுக்கிட்டு டாஸ்மார்க்கை வீசதாவை புடிச்சிக்கிட்டு உடம்பு வீணா போறதெல்லாம் இந்த பழமை இருந்த காலம், நாட்டில் புதுமை இருந்த காலம், இந்த பழமை இருந்த காலம், நாட்டில் புதுமை இருந்த காலம். அதனாலே நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்குள்ள இளைஞர்களும் வாழ வேண்டும் சொல்லிக்கொண்டு கெட்டதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நல்லதை எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் சொல்லிக்கொண்டு ஆரம்பம் நல்லா இருந்தா முடிவு நல்லா இருக்கு. ஆமா அண்ணே 5 மணிக்கு நாடகம் ஆமா. அதனால நான் எவ்வளவு நாங்க சுறுசுறுப்பா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்றாக இருக்கும் சொல்லி இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள், என்ன காரியத்திற்காக இருப்பதை தெரிவித்துக் கொண்டு என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் நமது கோணப்பட்டி கிராமம் வடக்கு தெருவில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நாடகம் மிக சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருக. நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் சூத்திர மச்சம் உங்களுக்கு இருக்கு. கேட்டமா சுக்கில பட்சம் எங்க காட்டுங்க பாப்போம். ஆச்சு புடிங்க. சுக்கில பட்சம் மாசி மாதம் 17ஆம் தேதி 1/3/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் அமைந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெறவுள்ளது. அக்கா எந்திரிச்சு வீட்டுக்கா போறீங்க, தயவு செய்து உட்கார்ந்துட்ட என்ன பத்தாத்த இடையில எந்திரிச்சு போனா மாரியம்மனுக்கு பொதுவா சொல்ற வாழ்க்கையில ஓடிடும். ஐயோ இந்த வள்ளி திருமண நாடகம் குறிப்பா பெண்கள் தான் பார்க்கணும். ஆண்களை விட உலகத்துல எந்த மொழிக்கும் தெய்வம் கிடையாது, தமிழ் மொழி ஒன்றுக்குத்தான். நமது முருகப்பெருமான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணமுட்டு பாடிட்டு போயிட்டாரு முந்தாஸ் கட்டி கவிஞர் மகாகவி பாரதியார். அதனாலதான் அமெரிக்கா ஐநா சபையில 5000 மொழிகள் தேர்ந்தெடுத்தாங்க. இதுல சிறந்த மொழி எந்த மொழி என்றால் நான் பேசுகின்ற தமிழ் மொழி தாய்மொழி தான் சிறந்த மொழி என்று ஐநா சபையை தேர்ந்தெடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு தைப்பூசத்துக்கு பழனிலையும் நமது சஷ்டிக்கு திருச்செந்தூர்லையும் இன்னைக்கு ஜனங்கள் கூட்டம் அதிகமா இருக்குன்னா காரணம் பேசும் தெய்வம் முருக கடவுள். அதனாலதான் இந்த வள்ளி திருமணத்தை போடுறாங்க. வள்ளி நாரதனுடைய தர்க்கத்தை முழுசா பார்க்கணும். காலையில முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில பெண்கள்லாம் இருந்து பார்த்து குளவு ஓட்டு போனீங்களா தோஷங்கள் நீங்கும், நம்ம குடும்பத்துல செல்வம் பெருகும், பிணிகள் நோங்கும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு பூரா கல்யாணம் ஆன பெண்களுக்கு பூரா டைவர்ஸ் ஆகாது. முருக மாதிரி அழகான குழந்தை பிறக்கும். புத்திர பாக்கியம் இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சியாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகன் என்று போற்றப்படுகின்ற நடிப்பு சக்கரவர்த்தி நமது விளாத்திகுளம் அருகாமையில் உள்ள பூதலப்புறம் மாநகர் என்றெடுத்த அன்பு சகோதரர் முத்து முருகன் அவர்கள். இவரகமடையில் வேளன் விருத்தனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக்கொண்டு இசைக்குயில் வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை எப்படித்தான் பேச வேண்டும்,
சொல் அளவிற்கு தமிழக ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராகிய மதுரை மதுச்சியத்தில் குடிகொண்டிருக்கும் இசைக்குயில் GM கலையரசி அவர்கள் இவரை மடியில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல், நாதகான போர் முரசு, இசை சொரூபமணி, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பிறந்த ஊர். ஆமா, தேவி, மினர்வா தேவி, அர்ச்சனா தேவி, சோபனா தேவி, பெரிய நடிகர்கள் எல்லாம் பிறந்த ஊராகிய நமது இந்த நாடக வள்ளியர்மன நாடகத்தில் நாடக உலகிலே டாக்டர் பட்டம் பெற்ற முனைவர் நாடக ஆசிரியரும் ஆகிய நமது மேலூர் அருகாமையில் உள்ள வல்லாரப்பட்டி மாநகரில் எடுத்த அன்பு சகோதரர் கே சந்தனகுமார் அவர்கள் இவர்களிடையில் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொள்ளும். வல்லாரப்பட்டி அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, நாடக உலகின் TMS என்று போட்டப்படுகின்ற பெத்த தாயினுடைய பாடலையும் தந்தையாருடைய பாடலையும் உங்கள் செவிகுளிர பாட வந்திருக்கின்ற இன்றைக்கு தமிழகம் எங்கும் ஓடி வந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் சத்திரக்குடி அருகாமையில் உள்ள ஜி பாலச்சந்திரன் அவர்கள் ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கெட்டவளை காணோமடா இறைவா ஊட்டி சென்ற இடமேதடா. ஏற்றி எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கெட்டவளை காணோமடா இறைவா ஊட்டி சென்ற இடமேதடா. திரும்பி வரும் நேரத்திலே அரும்பினி பார்க்கண்ணி என்று விண்வெளியை மறைத்தாயடா. காடு வெட்டி தோட்டமிட்டேன், கண்ணீரால் கொடி வளர்த்தேன், காடு வெட்டி தோட்டமிட்டேன், கண்ணீரால் கொடி வளர்த்தேன், தோட்டத்தை அழித்தாயடா இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா. ஏற்றி எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கெட்டவளை காணோமடா இறைவா ஊட்டி சென்ற இடமேதடா. கைதட்டினாக்க அந்த பாட்டெல்லாம் ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நன்றி. இன்னும் ஒரு 500 வருஷம் ஆனாலும் இப்படி பாட்டுகள்லாம் அலையாது. இப்பவும் தான் பாட்டு போடுறாங்க. பழைய பாட்டு பழைய பாட்டு பழசேன். அப்படி இல்ல பாட்டியா என்ன பாட்டுக்கு தேட்டர்ல உட்காந்து பாட்டு கேட்க முடியல. இன்னொரு பாட்டு போட்டேன், தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி குத்துனாரு. ஏன் அப்படி என்ன பாருங்க, இது கமாண்ட் நம்மளை கொண்டு எடுக்கிற. நாளைக்கெல்லாம் 12வது பரீட்சை ஆரம்பிக்குது. என்னடா தம்பி நாளைக்கு? ஆமா, நல்லா எக்ஸாம் படிச்சா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அருமையான பாடல் கைதட்டிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி கோழையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரையை பயித்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி, இன்னைக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர் அன்பு அண்ணன் அரசகுல மாநகர் எடுத்த டிவி ஜெயம் ஒரு 250-300 மாணவர்களை உருவாக்குகிறார். அவருடைய பிரதம சிஷ்யனும் ஆகிய நமது மேலூர் அருகாமையில் உள்ள ஒரு மனிதனுக்கு முதல் தெய்வம் பெத்த தாய் தகப்பே. ஆமா, அப்பாவும் அம்மாவும் தான் நம்மளுக்கு தெய்வம். ஆனால் இங்கே மிருதங்க வாசித்து கொண்டிருக்கும் எனது அன்பு மகன் பொன்னுமணிக்கு பிறந்த உடனே அவங்க அப்பாவே இறந்துட்டார், அவங்க அம்மாவே இறந்துட்டாங்க. 2 பேர். அந்த தம்பிக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. ஒரு பருவத்துக்கு வந்த உடனே ஆமாம் பறையின்ற ஒரு ட்ரம் செட்டில் வாசித்து இந்த ட்ரம் செட்டை எப்படி காசாக்கலாம் அப்படின்னு அரசகுலம் டிவி ஜெயனிடம் போய் பயின்று இன்றைக்கி மாதம் 30 நாள் நாடகம் ஆடக்கூடிய எனது அன்பு மகன் ஒவ்வொரு கிராமமும் பொண்ணுமணி வேணும்னு கேட்குறாங்க. இன்னைக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற எனது கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த அன்பு மகன் KP பொன்னுமணி அவர்கள் இவர்கள் மிருதங்கள் தொப்பி நான் சபையலாம்.
பலவாத்தியம். ஆமா, அந்த டீயை கொஞ்சம் உள்ள கொடுங்க, கொஞ்சம் கொண்டு வாங்க. மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி, பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி, இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஆகிய நமது திருப்பூவனம் அருகாமையில் உள்ள கல்விப்படையைச் சேர்ந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி கே சக்திவேல் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக்கொண்டு நன்றி வணக்கம். கைதட்டு கைதட்டு கைதட்டு. பூரா ஏண்டா தாயில் நீ ஊதுறது நிப்பாட்ட மாட்டேன், உன்னை நோனி அக்க போறேன் பாரு வந்தண்ணா. நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக லய சக்கரவர்த்தி, பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய நமது பாத்திமனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகரில் எடுத்த எனது அன்பு தம்பி VM இளையராஜா அவர்கள் இவர் நம்முடைய சின்சா. எப்படி இருக்கு? ஆமா, பாரம்பரிய கலை பாரம்பரிய குடும்பம் அல்லவா? நன்றி நன்றி. எல்லாரும் பேரும் ஏண்டா உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஹரிஹர சுதன் ஐயப்பன் கதவு பூட்டி கிடந்திருக்கு. அந்த பூட்டி கிடந்த கதவை பாடி திறக்க வைத்தவர் சேசுதாஸ் அவர்கள். அதனாலதான் அன்னைக்கு பாட்டு போட்டேன், இசையால் வசமாதார் இதயம் எது எது எது. குழந்தை பிறந்துருது, தொட்டில போட்டா இப்ப தூங்குமா? அந்த தாலாட்டுங்கிற பாட்டை பாடினாத்தான் தாய் தூங்கு, பிள்ளை தூங்கும். பொட்டிக்குள்ள பாம்பு இருக்கு, சும்மா படம் எடுத்து ஆடுமா? சத்திவேலு அந்த மகுடிங்கிற இசையை ஊதுனாத்தான் படம் எடுத்து ஆடும். அதனால ஓரறிவுள்ள தாவரத்திலிருந்து 8 அறிவுள்ள தெய்வம் வரைக்கும் இசைக்கு மயங்காத உலகமே கிடையாது. பாம்புக்கு அந்த இசைக்கிறத ஆட ஆரம்பிக்குது. அதான் மகுடிங்கிற இசை. அப்ப இந்த நாடகத்துல என்னைய கோமாளியா போட்டிருக்காங்கன்ற காரணம் என்ன? உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். ஏன் சிரிக்கணும்? ஏன் சிரிக்கணும்? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ட்டேன். அப்படி சிரிக்கலைன்னு வைங்க, சாணார்பட்டி தர்மாஸ்பத்திரியில் சுகர் நோட்டோட நிக்கணும், வயிறு ஊதிக்கணும். 500 கோடி பணம் இருக்கும், ஐயங்கார் பேக்கரியில போய் லட்டை இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எதுக்கு முறைச்சு பார்த்துக்கிட்டு வாங்கி திங்க முடியாது. இங்க சுகர் தேடிச்சுல சப்பாத்தியும் கேப்ப கூழ் தான் குடிக்க முடியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகத்துல ஒரு கொடிய 2 நோய், ஒன்று சுகரு, இன்னொன்று குடும்பத்தில் மாமியா மருமக பிரச்சனை. இதான் ரொம்ப நடக்குது. டிவியில என்னைக்கு சீரியலை பார்த்தீங்களோ மாமியால மருமக கொள்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். சாம்பார்ல விஷ வைக்க கூடாது, மீன் குழம்புல விஷ வச்சாத்தே வாசம் தெரியாது. அம்மி குழம்பையை தூக்கி போட்டு ஆட்டோரில் தூக்கி போட்டு கொள்றது. 70 வயசு கிழமை 7 வயசு சிறுமியை பாலியால் பலாத்துக்காரன்.
வாத்தியார டீச்சரை நம்பி மாணவன் போக முடியல, மாணவனை நம்பி டீச்சர் போக முடியல. இப்படி உலகம் பிரளயம் ஆயிக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்றேன், இசைக்கு மயங்காத உலகமே இல்லை சொல்லிக்கொண்டு எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணுமா இல்லையா? ஆறு கேட்டா பத்தியா ஊமை குத்து வாங்க போறேன். அதானே இருக்கா? அந்த பொம்பளை பிள்ளை வந்திருக்கா வரலையா? அந்த பிள்ளை அது ஆம்பளை போய் போட்டாவுல என்னடா ஒல்லி மசியா இருக்குன்னு பாக்க. இங்க ஒரு ஆத்தாடி அத்தை ஏத்தா ஒரு தடவை எங்கள் நாடக சங்கத்தின் அதாவது ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். நான் அந்த இப்போ எலெக்ஷன் வர்றதுனால நான் அரசியல் பேச கிடையாது. எங்கள் நடிகரில் ஒருந்தராக இருந்தவர், மதுரையில் பிறந்தவர், சென்னையில் தென்னிந்திய நாடக நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர். அந்த தென்னிந்திய நாடக நடிகர் சங்கத்தை பட்ட கடனை அடைத்த ஒரே ஒரு மனிதன் என்றால் அன்பண்ணன் கேப்டன் விஜயகாந்த் தான். ஆமாம், அவருடைய புகழை பாடச் சொல்லி வடிவேல் முருகன் அண்ணன் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பு அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாட்டிய ஒய்யாரி நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்னஞ்சிறு சிட்டு செவப்பு லைட் அடிச்ச மணி அத்துப்பிடுவேன். மணி இருக்காது. நாட்டிய பீட்டி உனக்கு தான் 4 ரோத வண்டி 2 ரோத வண்டியில உனக்கு இருக்க முடியல. நமது திருச்சியை சேர்ந்த எஸ் சிவகாமி அவர்கள் இவர்கள் இடையில் டான்ஸ் அண்ட் காமி அரசையல பறிச்சு வந்து அதில காதல் எழுதி ஆத்தோடு அனுப்பி வச்சேன். கற்களில பாட்டு போட்டு கண்மணிய பார்க்க வந்து அன்னைக்கு நீ அண்ணகால கூட நீ கூட்டி வந்த ரோசா பூ கொடுத்து ஆதைய சொல்ல நினைச்சேன். நீ சூழ்நாட்டில்தான் அதுவும் உதுத்திருக்க மனச கிடைக்கு இந்த காதலை எப்படி சொல்ல போறேன். அலையிறேன் பொட்டு வச்சு பூ வச்சு ஒத்தையில போற பெண்கள் தாயா நல்லா கேட்டுக்கங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்கிறதும் தலை குனிஞ்சு நடக்கிறதும் பெண்ணை இட்டு தாயா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெண்கள் தெய்வம். ஒரு வீட்டில் ஒரு பெத்த தாய் இறந்துட்டா என்ன போயிரும் தெரியுமா? அறுசுவை உணவு போயிடும். போச்சு. தார மனைவி இறந்துட்டாங்கன்னு வைங்க, அனைத்து சகலமும் போயிடும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்க. இன்னைக்கு பெண்களை நான் மேடைக்கு மரியாதையா சொல்றேன். இந்த கூட்டத்தில் என்ன பெத்த அன்பு சகோதரிகள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி போறவங்க எல்லாம் கை தூக்க பாப்பேன். தூக்கத்தை என்ன பெத்த ஆத்தா யார் பக்தர் கை தூக்க? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி எதுக்கு வாத்தியார போறோம்? நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு, நம்ம கணவர் நம்ம உள்ள விட்டு நல்லா இருக்குன்னு சுகத்தை கொடுக்கணும் சாமி மூட போறோம். ஆதிபராசக்தி கோயிலுக்கு தானே போகணும். ஆமா. என்ன மயத்துக்கு நீ மெரினா பீச் போற? அங்கே எதுக்கு? பாண்டிச்சேரி போற? அங்கே 8 நாள் டூர் என்ன மயத்துக்கு வைக்கிற? தெரியலையே. இவன் கொத்தனார் வேலை பார்த்துட்டு 3000 ரூபாய் பஸ்ஸுக்கு கொடுக்க, நீ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கும்பிட போச்சோன்னா பஸ்ல குத்தாட்டம் போடுற. குத்தாட்டமா? அத்தாடி என்ன சொல்றிய? உங்க பொழப்பு வெந்தாயிலி சும்மா இருக்க மாட்டேங்கிறானே. சொல்றதானே ஏனே போட்டு சின்ன பிள்ளை மாதிரி பஸ்ல என்ன ஆட்டம்யா? வேப்பங்குலையில பஸ் வேற, இந்த தலையில வேற வேப்பங்குலை. ஆமா. அந்த டிரைவர் பக்கத்துல நின்னுக்கிட்டு எப்படி அடே அப்பா அந்த ஆட்டம் எங்க பாப்பா? நான் இந்த இடுப்பை எப்படி வெட்டுறது? எங்க கூப்பிட்டா ஓடி மடிப்பை பார்த்து மயங்கி அகனி வண்டி அந்த கோயில் நெருங்குறோட பாட்டை மாத்திடுவாங்க. எப்படி? ஏ டிரைவர் நான் டிரைவர் டிரைவர் எந்திரிக்க ஆட ஆரம்பிச்சுட்டேன். எப்படி? ஸ்டேரிங்க விட்டுட்டு தால் பஸ் வெட்டுக்கணக்குள்ள வாங்கிடுச்சு. அப்புறம் 5-6 பொம்பளை ஆளுக்கு பொச்சு கிழிஞ்சதே மிச்சம்.
என்னையா நம்ம புருஷன் நல்லா இருக்கணும் சாமி கும்பிட போறியா? சாமி கூட போச்சோன்னா குத்தாட்டம் போடுறேன். மாரியம்மா பொல்லாத தெய்வம், மேல்மருவத்தூர் பொல்லாத தெய்வம். உங்களை சொல்ல வரலத்த, என் பொண்டாட்டி அதுல போனவா அந்த பஸ்ல. அதே வேதனை சொல்றாரு. புட்டாணி உடைஞ்சு கிடக்கா வீட்டுல. நம்ம குடும்பம் குத்தாட்டம் போட்டுரும். இது ஒண்ணா, இன்னொன்னு ரெண்டாவது என்ன? ஊருக்கு குழு. என்ன குழு? தெருவுக்கு. ஆமா, இந்த லோன் கொடுக்குறாங்க. என்ன லோனு? முதல் வர்றமே ஆசீர்வாத லோனு. ஆஹா, பரவாயில்ல. ரெண்டாவது வருமே எல்என்டின்னு ஒரு லோன். சரி. மூணாவது ஒருத்த வருமே பாரு விடிவெள்ளி லோன். ஏன் இது இப்ப என்ன பேர் வச்சு? காரணம் என்ன? விடிவெள்ளி ஏன் வச்சாங்க? விடியறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல படுத்து கிடப்பேன். இந்த லோன் குழு தலைவி பாத்தீங்களா? அடேங்கப்பா. அப்பா வக்காலி 1.5 மாசம் குளிச்சிருக்க மாட்டா. அந்த லோன் வாங்குற அன்னைக்கு 4 மணிக்கே எழுந்திருச்சு புருஷன் பொண்டாட்டி பல்ல விளக்கி குளிச்சுட்டு அப்படியே பல்லு எத்து பல்லா இருக்கும். புருஷன் வர்ணிப்பேன். எப்படி? முன்னாடிலாம் எத்து பல்லு முண்டேட்டு இருப்பேன். தெரியாது. லோன் 2 லட்சம் ரூபாய் வருதுல்ல. எந்த ராச்செல்லாம் இன்னைக்கு பேங்க் மேனேஜர் வந்துருவாரு. கொஞ்சம் சாங்கிரியுமே கேக்குமே. சரி. அடே அப்பா, இந்த பெண்கள் ஊரா லோன் எடுக்கல. இது ஊரா குரூப் சேலை. குழு தலைவிக்கு பட்டு சேலை. தலைவி. ஆமா, அப்படி குழு வாங்க போற அன்னைக்கு அடே அப்பா போய் பேங்க்ல போய் பேங்க் மேனேஜர் வாங்க ஆசீர்வாதம். நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்கிட்டு உட்கார வச்சு 45 கையெழுத்து வாங்குவாங்க. கையெழுத்து 2 லட்சம் வரையில போட்டான். அவன் போடணும்ல. போட்டு முடிச்சிட்டு காசை வாங்கிட்டு இந்த குரூப் சேலை உடுத்தது எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்களா? அது பூரா வீட்டுக்கு வந்துடும். இந்த குழு தலைவி டே அப்பா பட்டு சேலை கட்டி. அவன் குழு தலைவில இந்த தலைவி புருஷன் அன்னைக்குன்னு தன் வேட்டி சட்டையை கட்டி வேகமா டவுனுக்குள்ள கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு போய் நம்ம பிள்ளை எல்லாம் கறி சாப்பிடாம இருக்குங்க. அவன் நினைச்சு இந்த பொம்பளையால அந்த 2 லட்சத்துல 10 பட்டு சேலை, இவனுக்கு ஒரு 4 ராமராஜ் வேட்டி வேற சட்டை வேற எடுத்துட்டு பிள்ளைகளுக்கு உடனே கொஞ்சம் ஏமா பிள்ளைகளுக்கு 2 ஆட்டுக்கறி எடுத்துக்க 2 கிலோ. ஊரா விட்டு காசு எப்படி செலவழிது பாருங்க. 2 கிலோ கோழிக்கறி 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துட்டு வர வேண்டியதானே. இப்படி நின்றுக்குருவேன். கறி எப்படி சும்மா சாப்பிடுறது அப்படி. உடனே இந்த அம்மா சரி சரி போ வீசாத சரக்கா ஒண்ணு வாங்கி ஏற்கனவே குடிச்ச எக்ஸ்பிரஸ் குடிச்சவன் அன்னைக்கு பக்காடி லெமனை வாங்குவேன். காசு 2 லட்சம் ஊரா விட்டு காசு இல்ல முத்தம் கொடுக்கையில வீசக்கூடாது. கால் வீட்டுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய். அடே அப்பா அப்படி போக 4 ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாளைக்கு நாட்டுக்கோழி, ஒரு நாளைக்கு சப்பாத்தி, ஒரு நாளைக்கு தோசை அடிச்சு முடிச்சுட்டு தேதி 1 அப்புறம் 1 சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த 1ஆம் தேதி சட்டியில சாணியை கரைச்சு காலையில 4 மணிக்கு முத்தம் தொளிக்கணும். குழு தலைவி இப்படி கதவை திறக்கும்ல. சரி. வாசல்ல ஒருத்தன் படுத்து கிடப்பேன். அவன் தான் விடிவெளி லோன்காரி. யாரு பாண்டு கேட்பான்ல. யார் யாரா நோனி அத்துப்பிடுவேன். லோன் வாங்க இல்லை யாருன்னு கேட்கல. 45 கையெழுத்த போட்ட லூசு முண்டை இப்ப நோருங்கிற தேதி 1 ஆச்சு லோனை கட்டுமே. என்ன ஆச்சு இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் கடை வாங்குறதும் தப்பு, கடை கொடுக்கறதும் தப்பு. வேணான்னு சொல்லல. ஏன் பொண்டாட்டி லோன் போட்டிருக்கா? நம்ம புருஷன் வீட்டுக்காரு 2000 ரூபாய்க்கு உழைக்கிறாரா? 1000 ரூபாய்க்கு லோன் போடுங்க. நம்ம வீட்டுக்காரு வெளிநாட்டுல இருக்காரா? நம்ம பிள்ளைகளுக்கு செலவுக்கு வேணுமா? ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் லோன் போடுங்க. வேணாங்கல. இந்த விரலுக்கு தக்கனதான் வீக்க இருக்கணும். ரொம்ப வீங்கிருச்சுன்னா தொங்கிரும். கடன் கொடுப்பதும் தப்பு, கடன் வாங்குவதும் தப்பு. அன்பு ரசிக பெருமக்களை, தாய்மார்கள் சொல்லிக்கொண்டு பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், வண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நிகரில் என்ற வெற்றி பரிசு ஓட்டி வருகின்ற ஒளி அமைப்பு நமது அபிநயா இசையகம், இருப்பிடம் கோணாப்பட்டி.